ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். ஆமென். இந்த மாலை நேரத்தில் ஆண்டவர் நம்மோடு கூட பேசும்படியாக அவர் உணர்த்தின காரியத்தை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த வருஷத்தின் கடைசி பகுதிக்கு வந்திருக்கிற நம்மேலே கர்த்தர் மிகவும் சித்தம் உள்ளவராய், சிந்தை உள்ளவராய் அவர் நம்மை நடத்தி கொண்டிருக்கிற கர்த்தர். ஹல்லேலூயா. பக்கத்தில் இருக்கவங்கள பார்த்து சொல்லுங்க, ஆண்டவர் உங்க மேல ரொம்ப அன்பு வைத்திருக்கிறார், ரொம்ப அன்பு வைத்திருக்கிறார். ஆமென். நம்ம ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் கர்த்தர் நேசிக்கிறார். சில நேரத்தில் நாம் ரொம்ப தனிமையோடு கூட இருந்தாலும் கர்த்தர் நம்மை தொடர்ந்து நடத்துகிறார். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம், 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 4-5 வசனத்தை ஒருவர் வாசிக்கும்படி அன்பாய் கேட்கிறேன். ஏசாயா பாதி முற்றத்தை விட்டு அப்புறம் போகிறதற்கு முன்னே கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி அவர் சொன்னது, நீ திரும்பி போய் என் ஜனத்தின் அதிபதியாகிய எசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாயிருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன். இந்த வருஷத்தின் கடைசியில் ஆண்டவர் உங்களுக்கு மீண்டும் நினைப்பூட்ட விரும்புகிற ஒரு வார்த்தை என்னவென்றால், உன் கண்ணீரை நான் கண்டேன், உன் கண்ணீரை நான் கண்டேன். பல நாட்கள் தாவீதை போல ரா முழுவதும் என் கண்ணீரினால் என் படுக்கையை மிகவும் ஈரமாக்கினேன் என்று சொல்லி மிகுந்த துக்கத்தோடு இருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, நீ அழுகிற அழுகைகள், உனக்குள் இருக்கிற அந்த வேதனைகள், அல்லது உன்னுடைய இருதயத்திற்குள்ளாக இருக்கக்கூடிய ஒரு துக்கம், ஆண்டவரே என் விண்ணப்பத்தின் சத்தத்தை கேளுங்க, ஆண்டவரே அமைதியா இருந்துடாதீங்க, நீங்க கண்டிப்பா எனக்கு பதில் கொடுக்க வேண்டும், எத்தனை காலங்கள் என் கண்ணீரே எனக்கு உணவாய் இருக்கும் என்று சொல்லி உனக்குள்ளாக நீ வேதனைப்பட்டு அழுது கொண்டிருக்கிற காரியங்களை ஆண்டவர் இந்த மாலை வேளையிலே சொல்லுகிறார், உன் கண்ணீரை நான் கண்டேன், உன் கண்ணீரை நான் கண்டேன். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்கிற தேவனாகிய கர்த்தராகவே இருக்கிறார். நம்முடைய கண்ணீருக்கு அவர் மௌனமான கர்த்தர் கிடையாது. ஆனால் சில நேரத்தில் அவர் மிகவும் பொறுமையோடு இருக்கிறார். என் கண்ணீரெல்லாம் ஆண்டவர் கணக்குல வச்சு துருத்தியில வச்சிருப்பார்ல, நிச்சயமாய் துருத்தியில் வைத்திருக்கிறார், நிச்சயமாய் துருத்தியில் வைத்திருக்கிறார். யூதர்கள் ஒரு மரணத்திற்கு போகும்போது கையில் ஒரு சின்ன குடுவையோடு போவார்கள். யூதர்கள் அந்த மரண வீட்டில் இருக்கும்போது அங்கே அவர்களுக்கு வருகிற கண்ணீரை அந்த குடுவையிலே சேகரித்து வைப்பார்கள். அவனை அடக்கம் செய்யும் போது அந்த கல்லறையிலே அந்த குடுவையில் இருக்கிற கண்ணீரை அவர்கள் ஊற்றுவார்கள். அதில் தெரிந்துவிடும் யார் இவன் மேல் அதிக அன்போடு கூட இருந்தான் என்று சொல்லி. பிரிந்தவர்களின் நிமித்தம் மிகுந்த துக்கத்தோடு இருக்கிறவன், அவன் ஊற்றுகிற அந்த குடுவையிலிருந்து ஊற்றுகிற கண்ணீரின் அளவு அதிகமாக இருக்கும். உன் ஆண்டவர் யூதனை பார்க்கிலும் மேலாக நம்மை நேசிக்கிறவர் தன் குடுவையிலே ஆமென் நம்முடைய கண்ணீர்கள் அத்தனையும் வைத்திருக்கிறார். ஆண்டவர் தம்முடைய துருத்தியிலே நம்முடைய கண்ணீர்களை சேர்த்து வைத்திருக்கிறார். நீ ஒடுக்கப்பட்டதினால் வடித்த கண்ணீர்களையும் கர்த்தர் கணக்கில் வைத்திருக்கிறார். என் அருமையான கர்த்தருடைய ஜனமே, சில நேரத்திலே நொறுக்குதலினாலே ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே கோபம் கொண்டு அடித்ததினாலே உனக்கு வலித்து அழுத அழுகையுமே கூட அவர் கண்ணீராக அதை கணக்கிலே அவர் வைத்திருக்கிறார். ஆகவே தான் வருஷத்தின் இறுதியிலே அவர் உங்களுக்கு ஒன்று சொல்லுகிறார், கண்ணீரோடு நீ விதைத்ததற்கு ஒரு கம்பீரத்தின் நாளை ஆண்டவர் உனக்காக ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். எவைகளெல்லாம் கண்ணீரோடு நீ விதைத்தாயோ அந்த விதைகளுக்கு பதிலாக உன் கண்ணீரோடு கூட காலங்கள் முடிந்து போகிறது இல்லை. நீ வடித்த கண்ணீருக்கு சமானமாய் கர்த்தர் ஒரு அறுவடையையும் ஒரு கம்பீரத்தையும் உனக்காக வைத்திருக்கிறார்.
எந்த அளவுக்கு நீ கூனி குறுகி போய் ஆண்டவருடைய சன்னிதானத்தில் நீ மனம் பதறி கதறினாயோ, ஆண்டவர் சொல்லுகிறார், உன் முகத்தை நான் மீண்டும் உயர்த்த போகிறேன், உன் தலையை நான் மீண்டும் நிமிர்த்த போகிறேன், உன் மேலே நான் கண்ணோக்கமாய் இருக்கிறேன், நீ வடித்த கண்ணீரை நான் கண்டிருக்கிறேன். ஆமென். இந்த நாளில் நான் உனக்கு நேரே என் வார்த்தையை அனுப்புகிறேன். தளர்ந்து போகாதே. உனக்கென்று ஒரு ஆசீர்வாதத்தின் நாளை மிக அருகிலே வைத்திருக்கிறேன். என் அருமையான கர்த்தருடைய ஜனமே, தீர்க்கதரிசியை கொண்டு கர்த்தர் சொன்ன வார்த்தை இதுதான். அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்கும் போது கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை துடைத்து போட அவர் ஆயத்தமாயிருக்கிறார். உன் வாழ்க்கையில் மரணமாய் தோன்றுகிற அநேக விஷயத்தை நீ தேவ கரத்திலே ஒப்பு கொடுத்து விடு. துக்க முகமாய் இருக்கிறவைகள், மரண ஓலமாய் இருக்கிறவைகள், முடிந்து போனது என்று சொல்லுகிறவைகளை நீ அவர் கையிலே கொடுத்து விடு. நீங்களும் நானும் எந்த போராட்டத்தையும் விழுங்க முடியாது. ஆனால் எல்லாவற்றையும் விழுங்கினவர் சொல்லுகிறார், நீ என் கைகளிலே கொடுத்து விடு. உன்னுடைய காரியங்களை நான் ஜெயமாய் மாற்றும் போது உன் கன்னங்களில் வழிகிற கண்ணீரை நான் முற்றிலுமாய் துடைத்து போட போகிறேன். கர்த்தர் உன்னுடைய கண்ணீர்கள் யாவையும் துடைத்து போடுகிறவராய் இருக்கிறார். Whatever the tears, the reason of your tears may differ, but God is ready to wipe every tears. This evening he promised, he's promising one thing, I have seen your tears. ஒருத்தரும் பார்க்கல, ஒருத்தரும் அதற்கு சாட்சி இல்லை. ஒரே ஒருவர் மாத்திரம் சாட்சி. என் அந்தரங்கத்திலே பார்க்கிற பரமபிதா எனக்கு வெளியரங்கமாய் பலன் அளிக்கிற தேவனாய் இருக்கிறார். ஒருவேளை உன்னுடைய இருதயத்திலே அன்பின் நிமித்தமாகவோ இல்லை குற்ற உணர்வின் நிமித்தமாகவோ நீ அழுது கொண்டிருந்தாலும் அவர் உன் கண்ணீரை பார்க்கிறார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 37 முதல் 40 வசனம் வரைக்கும் ஒருவர் வாசிக்கும்படி கேட்கிறேன். முதலாவதாக 40வது வசனத்தை ஒருவர் வாசிக்கும்படியாய் கேட்கிறேன். இயேசு அவனை நோக்கி, சீமோனே, I want to teach you one thing. உனக்கு நான் ஒரு காரியத்தை சொல்ல போறேன், உனக்கு கற்றுக் கொடுக்க போகிறேன். அதற்கு அவன், போதகரே சொல்லும் என்றான். ஆண்டவர் சீமோன் என்ற ஒரு பரிசேயனுடைய வீட்டிலே உட்கார்ந்திருக்கிறார். அங்கே நடக்கிற சம்பவங்களின் நடுவிலே ஆண்டவர் அவனை பார்த்து சொல்லுகிறார், சீமோனே, நான் உனக்கு ஒன்று சொல்ல வேண்டும். 37ஆம் வசனத்தை வாசியுங்கள். கொண்டு வந்து அவள் அழுது கொண்டே நிற்கிறாள். அவருக்கு பின்பாக நின்று அவள் அழுது கொண்டே நிற்கிறாள். ஒரு கூட்டம் அந்த வீட்டிற்குள் இருக்கிறது. அவர் பந்தி இருக்க வந்திருக்கிறார். ஒரே ஒருத்தி அழுது கொண்டு நிற்கிறாள். The world always judge you according to your past. உலகம் உன் கடந்த காலத்தை வைத்து உன்னை நியாயம் தீர்த்து கொண்டிருக்கும். அவள் அழுது கொண்டே நிற்கிறாள். அவ்வப்போது அவருடைய பாதத்திலே தன் கண்ணீரை சிந்தி துடைத்து கொண்டே இருக்கிறாள். விலையேற பெற்ற தைலத்தை கொண்டு வந்து அவர் பாதத்திலே ஊற்றி அதையும் துடைத்து கொண்டே இருக்கிறாள். அவள் அழுது கொண்டே நிற்கிறாள். சீமோன் மனதுக்குள்ளே ஒரு தனக்குத்தானே பேசிக்கொண்டான், இவர் தீர்க்கதரிசியாய் இருந்தால் தன்னை தொடுகிறவள் இன்னாள் என்று அவர் அறிந்திருப்பாரே. ஆண்டவர் சொன்னா, சீமோனே, நான் உனக்கு ஒன்றை சொல்ல வேண்டும். நீ அவளுடைய கடந்த காலத்தை பார்த்தாய். இப்பொழுது உனக்கு ஒரு கதை சொல்லுகிறேன். 2 மனிதர் இருந்தார்.
ஒருவன் கொஞ்சமாகவும் இன்னொருவன் அதிகமாகவும் கடன் பட்டிருந்தான். கடன் கொடுத்தவன் இருவரையும் மன்னித்து விட்டான். இதில் யார் அவனை அதிகமாய் நேசிப்பார்கள்? ஆண்டவரே, எவனுக்கு அதிகம் மன்னிக்கப்பட்டதோ அவன் அதிகமாய் நேசிப்பான். சரியாய் நிதானித்தாய். இப்பொழுது நான் உனக்கு சொல்லுகிறேன், வாசியுங்கள். 40ஆம் வசனத்தை வாசியுங்கள். 47ஆம் வசனத்தை வாசியுங்கள். ஆதலால் நான் உனக்கு சொல்லுகிறேன். என் அருமையானவர்களே, இயேசுவின் பாதத்தருகிலே அவர் வந்தபோது தனக்குள்ளாக ஒரு குற்ற உணர்வோடு, எத்தனையோ காலங்களை பரிசுத்தத்தை விட்டு நான் இழந்து போய் அல்லது தவறி போய் என் பாவங்களினாலே நான் தொலைத்து விட்டேன். இன்னும் அவளுக்கு ஆண்டவர் அந்த அஷூரன்ஸ் சொல்லல, உன் பாவம் மன்னிக்கப்பட்டது என்று சொல்லி. அவளுக்குள் இருந்தது, என் வாழ்க்கை தொலைந்து போயிற்றே, நான் ஒரு குற்றவாளி ஆயிற்றே, நான் ஒரு பாவி ஆயிற்றே, நான் ஒரு அசுத்தமானவள் ஆயிற்றே, இந்த பந்தி இருக்கிறவர்களுக்கு நடுவே நான் வித்தியாசமாய் பார்க்கப்படுகிறேனே, என்னுடைய ஆண்டவருடைய பாதத்தை நான் தொட்டு ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு கேட்க வந்தாலும் கூட இங்கே நிற்கிறவர்கள் எல்லாம் என்னை வேறு விதமாய் பார்க்கிறார்களே. எங்கே நீ விழுந்து போனாய்? எங்கே நீ தவறு செய்தாய்? எங்கே மனிதனுடைய நியாய தீர்ப்புகள் உன்னை குற்றவாளி ஆக்கினது? எங்கே மற்றவர்கள் உன்னை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலைக்குள் நீ தள்ளப்பட்டாய்? அழுது புலம்பினாய் அல்லவா? ஆண்டவர் சொல்லுகிறார், உன் கண்ணீரை நான் கண்டேன், உன் கண்ணீரை நான் கண்டேன். மனம் திரும்புதலுக்கு ஏற்ற அந்த கண்ணீரை நான் கண்டேன். ஆண்டவர் சமூகத்தில் நீ கதறின கதறலை நான் கண்டேன். என் அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, தேவனுடைய சமூகத்திலே நீ எப்போதெல்லாம் உன் தவறை உணர்ந்தாயோ, உன் பாவம் உனக்கு மன்னிக்கப்பட்டது. நீ இப்பொழுது தேவனை அதிகமாய் அன்பு கூற ஆரம்பி. இப்பொழுது நீ தேவனை இன்னும் அதிகமாய் நேசிக்க ஆரம்பி. ஏனென்றால் அவர் உன் அருகிலே இருக்கிறார். அவனுக்கு ஒன்றை சொல்ல வந்தார். பூவோடு சேர்ந்த நாரும் மணக்கும் சீமோனே, இந்த சுவிசேஷம் அறிவிக்கப்படும் போது அவள் செய்ததோடு கூட உன் வீட்டில் நான் பந்தி இருந்தேன் என்றும் சொல்லப்படும். உன் வீட்டில் நான் பந்தி இருந்த போது அவள் செய்தாள் என்று எழுதப்படும். ஆனால் அவள் செய்தது நினைவு கூறப்பட போகிறது. அப்பொழுது உன் வீட்டுக்கு நான் வந்தேன் என்பதும் நினைவு கூறப்படுகிறது. உனக்கும் நான் மன்னித்தேன், அவளுக்கு அதிகமாய் மன்னித்தேன், அவள் என்னிடத்தில் அதிகமாய் அன்பு கூறுகிறாள். இந்த வருஷத்தின் கடைசி இருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, நீ தவறின, தடுமாறின, நீ சறுக்கி விழுந்த, நீ பல நேரத்தில் உன்னை நீ குற்றப்படுத்திக் கொண்ட, உன்னை நீ மன்னிக்க முடியாமல் ஓடிக்கொண்டிருக்கிற எப்பேற்பட்ட பாவமாயிருந்தாலும் கிறிஸ்து இயேசுவினால் கழுவ முடியாத எந்த பாவமும் உலகத்திலே இல்லை. அவர் கிருபைக்கு முன்பதாக அத்தனையும் நொறுங்கி விழுந்துவிடும். அவர் உன் கண்ணீரை கண்டார். அவர் உன் கண்ணீரை கண்டிருக்கிறார். அவர் உன்னை நேசிக்கிறார். அவர் உனக்கு தயவு பாராட்டுகிறார். அந்த அன்பின் தேவனாகிய கர்த்தர் உன்னுடைய எல்லா கடந்த காலத்தையும் அவர் மன்னித்து உனக்கு முன்ன ஒரு புதிய வாழ்க்கையை வைத்திருக்கிறார். அந்த புதிய வாழ்க்கையை தரித்துக் கொள்ளுங்கள். பழமையை எடுத்து மேலே பூசிக்கொள்ளாதிருங்கள். பழமையில் நீ விழுந்து போனது உண்மைதான். ஆனால் இன்று கர்த்தர் உன்னை கழுவினது அதைவிட பெரிய உண்மை. உனக்கு முன்னே கர்த்தர் வைத்திருக்கிற எதிர்காலம் அதைவிட நிச்சயமானது. அது கர்த்தருக்கான பரிசுத்தமான காரியங்கள். ஹல்லேலூயா. பாவியான என் மேல பாசம் வைத்து பாசத்தாலே அவர் ஜீவனையே அவர் தந்திருக்கிறார். ஆமென். பாடுவோமா? பாவியான எந்தன் மீது பாசம் வைத்தே, பாசத்தாலே உங்க ஜீவன் தந்து விட்டி, ஏழை எந்தன் நோய்கள் எல்லாம் சுமந்தவரே, ஏழை
எந்த நோய்கள் எல்லாம் சுமந்தவரே, மரணத்தை ஜெயித்தவரே, எனக்காக மரணத்தை ருசித்தவரே, மண்ணுயிரை காப்பவரே ஆராதனை, மனதுருக்கம் உள்ளவரே ஆராதனை, மண்ணுயிரை காப்பவரே ஆராதனை, மனதுருக்கம் உள்ளவரே ஆராதனை, ஆராதனை செய்கின்றோம் ஏசப்பா, உங்க அன்பெல்லாம் நினைச்சு ஆராதிக்கின்றோம், ஆராதனை செய்கின்றோம் ஏசப்பா, உங்க அன்பெல்லாம் நினைச்சு ஆராதிக்கின்றோம். யோவான் 11ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். யோவான் 11ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். அவள் அழுகிறதையும் அவளோடு கூட வந்த யூதர்கள் அழுகிறதையும் இயேசு கண்டபோது ஆவியிலே கலங்கினார். தனக்கு ரொம்ப பிரியமான ஒரு சகோதரனை இழந்த ஒரு குடும்பம். 3 பேர் தான். பெற்றோரை குறித்து வேதம் குறிப்பிடவில்லை. தன்னேச சகோதரனை இழந்து போய்விட்டாள். எப்படியாகிலும் அவன் உயிர் பிழைத்து விடுவான் அப்படின்னு யோசிச்ச போது இழந்தாச்சு. இயேசு ஒரு அற்புதத்திற்காகவே தாமதமாய் வந்தார். அவள் அழுது கொண்டிருந்தாள். அவர் பார்த்தார். கூட வந்த எல்லாரும் அழுதுட்டு இருக்கிறாங்க. பார்த்தார். என் அருமையானவர்களே, எதை இழந்து விட்டு நீ அழுது கொண்டிருக்கிறாயோ அந்த காரியத்திலே கர்த்தர் உன் கண்ணீரை கண்டிருக்கிறார். எப்படி அதை நான் வெளியில சொல்ல போறேன்னு எனக்கு தெரியல. என் துக்கத்தை என்னால விவரித்து சொல்லுவதற்கு வார்த்தையே இல்லை. உன் தேவனாகிய கர்த்தருக்கு ஒரு மொழி தெரியும். அந்த மொழி என்னவென்றால், உன் கண்ணீரை வார்த்தையாய் மாற்றிக்கொள்ள அவர் ஒருவருக்கு தெரியும். He will translate your tears into words. அவள் அழுது கொண்டு நிற்கிறாள். சடங்கு எல்லாம் முடிந்து விட்டது ஆண்டவரே. கொஞ்ச நம்பிக்கையோடு அவன் உயிருக்கு போராடி கொண்டிருந்த போது உம்மிடத்தில் ஆட்களை அனுப்பினோம். எல்லாம் முடிஞ்சிருச்சு. Still you are weeping. The God of resurrection is standing beside you. உயிர்த்தெழுதலின் தேவன் உன் அருகிலே நின்று கொண்டிருக்கிறார் என்பதை மறந்து விடாதே. உயிர்த்தெழுதலின் ஆண்டவர் உன் அருகிலே கடந்து வந்திருக்கிறார் என்பதை மறந்து விடாதே. உன் தனிமையிலே நீ வடித்த கண்ணீர், உனக்கு அருமையானவைகளை, உனக்கு மேன்மையானவைகளை, நீ ரொம்ப நேசித்தவைகளை எதெல்லாம் இழந்து அழுதாயோ, ஆண்டவர் சொல்லுகிறார், என் அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நான் அதை உனக்கு திரும்ப கொடுக்க போகிறேன். நீ அதை விசுவாசிக்க கூடுமானால் தேவனுடைய மகிமையை காண முடியும். எப்படி சில விஷயத்தை ஆண்டவர் எப்படி எனக்கு ரெஸ்டோர் பண்ண போகிறார் அது அவருக்கு தெரியும். நீ ஆயத்தமா? நீ அவரை நம்ப ஆயத்தமா? உன் கண்ணீரை கண்டேன். கண்ணீரை கண்டீரையா, கரம் பிடித்தீரையா, கண்ணீரை கண்டீரையா, கரம் பிடித்தீரையா, விண்ணப்பம் கேட்டீரையா, விடுதலை தந்தீரையா, விண்ணப்பம் கேட்டீரையா, விடுதலை தந்தீரையா,
புது வாழ்வு பிறந்தது. புகழ்கின்றேன் பாட்டு பாடி புயல் இன்று ஓய்ந்தது, புது வாழ்வு பிறந்தது. நன்றி அப்பா நல்லவரே, இன்றும் என்றும் வல்லவரே. நன்றி அப்பா நல்லவரே, இன்றும் என்றும் வல்லவரே. இன்றும் என்றும் வல்லவரே, இன்றும் என்றும் வல்லவரே. உன் பாவம் உனக்கு மன்னிக்கப்பட்டது. உன் கண்ணீரை கர்த்தர் கண்டு இனி பாவம் செய்யாதே. எல்லா கிரமத்தையும் அவர் மன்னித்து உன் மீறுதல்களை எல்லாம் நீக்கி இருக்கிறார். நீ இழந்ததை நினைத்து வடித்த கண்ணீரை கர்த்தர் கண்டிருக்கிறார். அதை மீண்டும் உயிர்ப்பித்துக் கொண்டு வருவார். மார்க்கு 14ஆம் அதிகாரம் 72ஆம் வசனம். மார்க்கு 14ஆம் அதிகாரம் 72ஆம் வசனம். உடனே சேவல் 2ஆம் தரம் கூவிற்று. லூக்கா எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 61ஆம் வசனம். லூக்கா 22:61. அப்பொழுது கர்த்தர் திரும்பி பேதுருவை நோக்கி பார்த்தார். சேவல் கூவுகிறதுக்கு முன்னே ஆண்டவர் பேதுருவின் மறுதலிப்பை மாத்திரம் பார்க்கலங்க. மறுதலிப்புக்கு பின் அவன் மனம் கசந்து அழுதான். தன்மேல் அவனுக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது. கர்த்தரை விட்டு நான் பின்வாங்கி விடவே மாட்டேன். ஏனென்றால் இந்த ஆண்டவரோடு நான் நடந்து பார்த்த அற்புதங்கள், இவர் போதனைகள், இவருக்குள் இருக்கக்கூடிய அந்த வல்லமை எனக்கும் வரும். இவரை எந்த சூழ்நிலையிலும் மறுதலிக்க மாட்டேன் என்று நம்பினான். பேதுரு மறுதலித்ததை அரமனை முற்றத்தில் இருந்த அத்தனை பேரும் அறிந்திருந்தார்கள். அவன் மனம் கசந்து அழுததை கர்த்தர் ஒருவரை நோக்கி பார்த்தார். அவன் மனம் கசந்து அழுதான். அவன் மனம் கசந்து அழுதான். எந்த விஷயத்தில் கர்த்தருக்கு முன்பதாய் பொருத்தனை செய்து தேவனுக்கு நீ அர்ப்பணித்து தேவனை விட்டு உன் இருதயங்கள் பின்வாங்கி நிற்கிறாயோ? நீ பாவம் செய்ததினால் மாத்திரம் அல்ல, கர்த்தருக்குரிய காரியங்களில் இருந்து அந்த வேகம், ஆண்டவருக்கென்று கொடுத்த நேரம், ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருந்த காலங்கள், தேவனுக்காய் செய்த ஊழியங்கள் இன்னைக்கு என்கிட்ட இல்லையே. நீ வடிச்ச கண்ணீரை, நீ சிந்தி கொண்டிருக்கிற கண்ணீரை உலகம் காணல. ஒருவேளை சிலர் உன் முந்தின நிலைமையையும் பிந்தின நிலைமையும் வைத்து பேசிக் கொண்டிருக்கலாம். நீ செய்ய தவறினவைகளை அநேகர் பேசிக் கொண்டிருக்கலாம். உன் உள்ளத்துக்குள்ள நீ மனம் கசந்து அழுகிறதை காண்கிற கர்த்தர் யோவான் 21ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை அவர் உனக்கு நேராக கொண்டு வருகிறார். யோவான் 21:17. 3ஆம் தரம் அவர் அவனை நோக்கி, சீமோனே, ஏறக்குறைய இப்பொழுதும் பேதுருவின் கண்களிலே கண்ணீர் வர ஆரம்பித்து விட்டது. ஒரு முறை அல்ல, இரண்டாவது முறை அல்ல, 3ஆவது முறையும் கர்த்தர் ஒன்று கேட்டார். நீ 3 முறை மறுதலிச்ச, ஆனா 3 முறையும் நான் உன்கிட்ட கேட்கிறேன், என்னிடத்தில் அன்பா இருக்கிறாயா? அவன் துக்கப்பட்டு என்றால் என்ன ஆண்டவரே இப்படி அப்படின்னு அல்ல, அவனுக்கு ஒன்று தெரியும், யார் மறுதலித்தாலும் நான் மறுதலிக்க மாட்டேன் என்று சொன்னவனை ஆண்டவர் இப்போ கேட்கிறார், யார் பின்பற்றினாலும் பின்பற்றாவிட்டாலும் நீ என்னை பின்பற்றி வருவாயா
இப்பொழுது சொல்லுகிறான், உமக்கு எல்லாம் தெரியும் ஆண்டவரே. எவைகளில் தயங்கி தயங்கி தேங்கி தேங்கி நீ போய் மீண்டும் மீன் பிடிக்க நின்றாயோ, இனி என் ஆதாரம் என்ன, என் வாழ்வின் ஆதாரம் என்ன? கர்த்தரை விட இதற்கு நான் போவேன் என்று சொன்னார்ல. உயிர் தெழுந்த ஆண்டவர் கரையிலே நின்று கொண்டிருக்கிறார். உயிர் தெழுந்த ஆண்டவர் உன்னை சந்திக்கும்படி வந்திருக்கிறார். நீ வெளியே போய் அழுத அழுகையை கண்ட ஆண்டவர் மீண்டுமாக உன்னை உயிர்ப்பிக்கும்படியாக, மீண்டும் உனக்கு அவர் கொடுத்த பொறுப்புகளில் உன்னை நிலைநிறுத்தும்படியாக அவர் வெளியே நின்று கொண்டிருக்கிறார். பேதுருவை பார்த்த ஆண்டவர் சொன்னார், நீ அழுததை நான் பார்த்தேன், என்ன நேசிக்கிறியா? உன்கிட்ட கொடுத்த பொறுப்பை நான் எடுக்கல, என் ஆடுகளை மேய்ப்பாயாக. கர்த்தர் உனக்கு கொடுத்த பொறுப்புகளை, ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த பொறுப்புகளை, அருமையானவர்களே, பின்வாங்கி போய் கர்த்தருடைய இரக்கத்திற்கு அபாத்திரனாய் இருந்த ஒரு சவுல் ராஜாவுக்கே கர்த்தர் 40 ஆண்டுகள் ஆட்சி செய்ய கிருபை தருவார் என்றால், கர்த்தருக்கென்று உழைத்த நீ, தேவனுக்கென்று வாழ்ந்த நீ, தடுமாறிக் கொண்டிருக்கிற நிலைமைகளிலே மீண்டும் எழும்பி கர்த்தருக்காய் கிரியை செய்யும்படி ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிக்க போகிறார். இனி நீ அழுது கொண்டிருக்க போறதில்லை, இனி நீ அழப்போகிறதில்லை. என் அருமையான கர்த்தருடைய ஜனமே, அது மாத்திரமல்ல, தேவ சன்னிதானத்திலே காத்திருந்து தேவனுக்கு முன்பதாக எப்பொழுதும் பயபக்தியோடு கூட இருக்கிற உன்னை ஆண்டவர் எல்லா சூழ்நிலைகளிலும் தலை நிமிர்ந்து நடக்க பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லா சூழ்நிலைகளிலும் கர்த்தர் உன்னை தலை நிமிர்ந்து நடக்க பண்ணுகிற தேவனாகவே இருக்கிறார். இந்த ராத்திரி வேளையிலே கடைசியாய் ஆண்டவர் உன்னோடு கூட இடைபெறுகிற காரியம் எஸ்தர் 8ஆம் அதிகாரம். எஸ்தர் 8ஆம் அதிகாரம் 3ஆம் 4ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். பின்னும் எஸ்தர் ராஜ சமூகத்திலே பேசி அவன் பாதங்களிலே விழுந்து அழுது, அப்பொழுது ராஜா பொற்கோலை எஸ்தருக்கு நீட்டினான். மொர்தெகாயிடத்தில் அவள் சொல்லுகிறார், நீரும் ஜனங்களும் கூடி உபவாசியுங்கள், நானும் என் தாதிமாரும் உபவாசிப்போம். உபவாசத்தோடு ஜெபத்தோடு கூட தன் ஜனத்திற்காக நின்ற ஒரு எஸ்தர் ராஜ சமூகத்திலே போய் வாசிங்க. அவன் சமூகத்திலே அவன் பாதங்களில் விழுந்து அழுது. தேவ பிள்ளையே, எந்த இடத்திலே நீ இரக்கம் கிடைக்க வேண்டும் என்று சொல்லி, தயவு கிடைக்க வேண்டும் என்று சொல்லி விழுந்து அழுது கொண்டிருக்கிறாயோ, எங்கே நீ விழுந்து அழுது கொண்டிருக்கிறாயோ? Now Esther spoke again to the king, fell down at his feet and implored him with tears. 4ஆம் வசனம் சொல்லுகிறது, வாசிப்போம். So Esther arose and stood before the king. அப்பொழுது எஸ்தர் எழுந்திருந்து ராஜ சமூகத்திலே நிற்கிறாள். நீ விழுந்த போது கண்ணீர் வடிச்சு தெரியுமா? ராஜா தன் அதிகாரத்தில் இருந்து உனக்கு பதில் கொடுக்காமல் இருக்கலாம், ஆனால் அவனை பதில் கொடுக்க வைக்கும்படிக்கு உன்னதத்தில் இருக்கிற ஒருவர் அவனுக்கு உத்தரவு கொடுக்கிறார். சிலருக்கு முன்பதாக நீ நின்று சிலரிடத்தில் ரொம்ப பொலைட்டா சில காரியத்தை கேட்டுட்டு இருக்கிறீங்க, ஆனா ரொம்ப அவர்கள் ரிஜிடா ஆன்சர் பண்ணிட்டே இருக்கிறாங்க. உங்கள் விஷயத்தில் கடுமையாக தங்களை காட்டிக் கொண்டு இருக்கிறவர்கள் யாராயிருந்தாலும் சரி, நீ வடித்த கண்ணீர் இருக்கிறது அல்லவா, அந்த கண்ணீர் ராஜாவின் செங்கோலை உனக்கு நேராக நீட்டும்படிக்கு உன்னதத்தில் இருக்கிற ராஜாதி ராஜா அவனுடைய இருதயத்தை இழக பண்ணுகிறார்.
உன் அலுவலகமா இருக்கட்டும், உன் குடும்பங்களா இருக்கட்டும், சொந்தங்களா இருக்கட்டும், சமுதாயமா இருக்கட்டும், நீ பயந்து கொண்டிருக்கிறாய். செங்கோல் நீட்டப்படாவிட்டால் எனக்கு உயிர் போய்விடும் என்று சொல்லி, இல்லை, உன் கண்ணீரை காண்கிற ஒருவர் உயிரோடு இருக்கிறார். அவர் உன்னையும் உயிரோடு வைத்திருப்பார். யாருடைய கண்களில் தயவு கிடைக்க வேண்டுமோ அந்த தயவை கிடைக்க பண்ணும்படிக்கு உன் கண்ணீரை நான் கண்டேன் என்று சொல்லுகிறார். அவள் விழுந்து அழுதாள். அடுத்த வசனம் சொல்லுகிறது, அவள் எழுந்து ராஜ சமூகத்தில் நின்றாள். நீ எங்கெல்லாம் விழுந்து அழுதாயோ, எதற்காகலாம் விழுந்து அழுதாயோ, அவைகளிலே கர்த்தர் உன்னை மீண்டுமாய் எழுந்து நிற்க பண்ணுவா. எந்த இடத்தில் நீ முகங்குப்புற விழுந்து தாழ்த்தினாயோ, நேரம் சமீபித்திருக்கிறது. உன் சத்துருக்கள் உனக்கு முன்பதாய் முகங்குப்புற விழும்படிக்கு ஆண்டவர் உன்னை அதிகாரப்படுத்தி எல்லா இடத்திலும் கர்த்தர் உனக்கு தயவை பெருக பண்ண போகிறார். எந்த ஆமான் அன்றைக்கு நிமிர்ந்து நின்று கொண்டிருந்தானோ, அந்த ஆமான் அதே எஸ்தருடைய படுக்கையின் மேலே விழுந்து அவளிடத்தில் அழும்படிக்கு ஆண்டவர் செய்தார் அல்லவா? அந்த தேவனாகிய கர்த்தர் இந்த ராத்திரி வேளையில் சொல்லுகிறார், உன் கண்ணீரை நான் கண்டேன். கண்ணீரை கண்டீரையா, கரம் பிடித்தீரையா, கண்ணீரை கண்டீரையா, கரம் பிடித்தீரையா, விண்ணப்பம் கேட்டீரையா, விடுதலை தந்தீரையா, விண்ணப்பம் கேட்டீரையா, விடுதலை தந்தீரையா. புகழ்கின்றேன் பாட்டு பாடி, புயல் இன்று ஓய்ந்தது, புது ராகம் பிறந்தது. புகழ்கின்றேன் பாட்டு பாடி, புயல் இன்று ஓய்ந்தது, புது ராகம் பிறந்தது. நன்றி அப்பா நல்லவரே, இன்றும் என்றும் வல்லவரே. நன்றி அப்பா. கர்த்தர் உனக்கு பதில் கொடுக்கிறார். இன்றும் என்றும் வல்லவரே, இன்றும் என்றும் வல்லவரே. எபினேசர் நீதானையா, இதுவரை உதவி நீரே. எபினேசர் நீதானையா, இதுவரை உதவி நீரே. எல்ரோய் நீதானையா, என்னையும் கண்டீரையா. எல்ரோய் நீதானையா, என்னையும் கண்டீரையா. புகழ்கின்றேன் பாட்டு பாடி, புயல் இன்று ஓய்ந்தது, புது ராகம் பிறந்தது. ஆமென். கர்த்தரை புகழ்ந்து பாடு. எல்லா புயலும் ஓய்ந்து போகிறது. நன்றி ஆண்டவரே. ஓ ரபா ஹதனமஷி அந்தலபா ரபா லிஹுதனமஷிகதுன மலஹதனமலபா ரிபதனி அந்தர ரபோசர ரமகரபலபா இக்குரந்தரபோஷிரனமோந்தரபோத்தரபலஹபரபா. ஆமென். இன்றும் என்று வல்லவரே, இன்றும் என்றும் வல்லவரே. கண்ணீரை கண்டீரையா, கரம். எசேக்கியாவே, உனக்கு கர்த்தர் கூட்டி கொடுக்கிறார். உன் பாவத்தை அவர் மன்னிக்கிறவர், பின்வாங்குதலை திருப்புகிறவர், உன் ஜெபத்தை கேட்கிறவர்.